இந்த காலகட்டங்களிலே சூரியனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சியை வணங்கி வந்தார்கள் என்றால் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும். அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 16ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் தை மாதம். இந்திய திதி தேய்பிறை திரையோதசி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 17ஆம் தேதி அதிகாலை 12:51 முடிவடைந்து சதுர்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்று காலை 8:17 முடிவடைந்து மூல நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:27 8:56 வரை, அதன் பிறகு மாலை வேளையில் 6:18 7:17 வரை, இரவு வேளையில் 9:15 10:15 வரை. ராகு கால நேரம் காலை 11:53 மதியம் 1:22 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:20 5:48 வரை. கூலிகன் காலை 8:56 10:25 வரை. சந்திராஸ்தம ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் காலை 8:17 முடிவடைந்து அதே வேளையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பெருமை, ரிஷபராசி கவலை, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு துணிவு, சிம்ம ராசிக்கு முயற்சி, கன்னி ராசிக்கு உறுதி, துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சக ராசிக்கு தனம், தனுசு ராசிக்கு நிறைவு, மகர ராசிக்கு பரிசு, கும்பராசிக்கு சினம், மீன ராசிக்கு பாராட்டு. இன்றைய விசேஷம் மாட்டு பொங்கல் மற்றும் கிருஷ்ணபட்ச பிரதோஷம். தொடர்ந்து நம்ம ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மீன ராசியில் இடம்பெற்றிருக்கும் உத்தராட்டாதி 4ஆம் பாதமும் பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திராட்டாதி 1 2 3 4 பாதங்களும், ரேவதி 1 2 3 4 பாதங்களும் மீனராசியில் இடம்பெற்றிருக்கிறது. புரட்டாதி அவர்களுக்கு நல்ல வெற்றி அடைவார்கள். நல்ல பலனாகத்தான் இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டு இவர்களுக்கு இருக்கிறது. இவர்களுக்கு இருந்த நெருக்கடி எல்லாமே விலகும். எதிர்பார்த்த முன்னேற்றமும் இவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். பண வசதியும் அதிகரிக்கும். வீண் செலவுகளை குறைப்பது மிகவும் நல்லது. புரட்டாதி 4ஆம் பாதம் உடையவர்கள் ஜனவரி 1 பிப்ரவரி 12 வரையிலும், மே 15 ஜூன் 14 வரையிலும், ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரையிலும், டிசம்பர் 16 டிசம்பர் 31ஆம் தேதி வரை இவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே சூரியனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உத்தராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1 2 3 4 பாதங்களும் இந்த ராசியில் இடம்பெறுகின்றது. இவர்களுக்கு நெருக்கடிகளாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பொருளாதார நிலையும் உயரும். கவலை தீரும். சூரியன் உங்களுக்கு ஜனவரி 1 பிப்ரவரி 12 வரையும், மேலும் மே மாதத்தில் 15 ஜூன் 14 வரையிலும், ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரையிலும், டிசம்பர் 16 31ஆம் தேதி வரையிலும் சங்கடங்கள் விலகும். இவர்கள் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி அடையும். சூரிய பகவான் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அருள்வார். ரேவதி நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும் இந்த மீனராசியிலே இடம்பெறுகின்றது. இவர்களுடைய புத்திசாலித்தனத்தாலே நிறைய விஷயங்களை இவர்கள் வெற்றி கொள்வார்கள். நல்லபடியாக அவர்கள் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய அறிவு திறனும் இவர்களுக்கு இருக்கும். அந்தஸ்து உயரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலைகளும் இவர்களுக்கு ஏற்படும். முயற்சியில் வெற்றி அடைவார்கள். இவர்களுக்கு ஜனவரி 1 பிப்ரவரி 12, மே 15 ஜூன் 14, ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரை முயற்சிகள் எல்லாமே இவர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி அடைவார்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு பூர்த்தியாகும். இவர்கள் செய்தொழிலிலும் முன்னேற்றம், லாபம் காண்பார்கள். இவர்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தார்கள் என்றால் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல புதிய முயற்சிகளில் பாதைகளும் இவர்களுக்கு கிடைக்கும். என்னுடன் இந்த தொடர்ந்து என்னுடைய பதிவுகளிலே நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பதிவுகளை நம்ம மக்கள் கேட்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி நல்ல விஷயங்களை கேட்டு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். என்னுடைய பதிவிலே நான் நிறைய விஷயங்கள் இங்கே பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதனால்
உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் இதை தெரிவித்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்களும் உதவியாக இருந்தால் எனக்கும் அது ஒரு உற்சாகமாக இருக்கும். மீண்டும் நாளைய பஞ்சாங்க தொகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.